வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டாக்டர் அம்பேத்கரின் 64வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. சட்ட மாமேதையின் எண்ணங்களும் லட்சியங்களும் மக்களுக்கு தொடர்ந்து வலிமை தருவதாக பிரதமர் மோடி பெருமிதம். பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி நாடு முழுவதும் முக்கிய ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிப்பு. கோவில்கள் உட்பட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளிலும் போலீசார் குவிப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த புரெவி புயல் மேலும் வலுவிழந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்காமல் இருந்திருந்தால் இன்னமும் முதலமைச்சர் பதவியில் நீடித்திருப்பேன். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி திடீர் கருத்து. உலகை அச்சுறுத்தும் கொரோனா பெருந்தொற்று விரைவில் முடிவுக்கு வரும். கொரோனா தடுப்பூசி தயாராகிவிட்டதை கருத்தில் கொண்டு உலக சுகாதார அமைப்பு அறிவிப்பு. மணலி விரைவுச் சாலையில் ஒரு வாரத்திற்கும் மேலாக சாலைகளை ஆக்கிரமித்து வரிசையில் நிற்கும் கண்டெய்னர் லாரிகள். போக்குவரத்து காவல்துறையின் அலட்சியத்தால் தீர்வின்றி தொடரும் அவலம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை. கிராமங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நிவர் புயல் சேதங்களை ஆய்வு செய்வதற்காக தமிழகம் வந்துள்ள மத்திய குழு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் புயல் சேதங்களை இன்று நேரில் ஆய்வு. விவசாயிகளுடன் மத்திய அரசு நடத்திய 5வது கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி. வரும் 9ஆம் தேதி நடைபெறுகிறது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் பங்கேற்கும் 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். டாக்டர் அம்பேத்கரின் 64வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் பிரதமர் உள்ளிட்டோர் அம்பேத்கரை நினைவு கூர்ந்துள்ளனர். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கியவரும் சட்ட மாமேதை என்றும் அழைக்கப்படும் டாக்டர் அம்பேத்கரின் 64வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவரை நினைவு கூர்ந்து ட்விட்டர் வாயிலாக மரியாதை செலுத்தியுள்ளார். டாக்டர் அம்பேத்கரின் எண்ணங்களும் லட்சியங்களும் மக்களுக்கு தொடர்ந்து வலிமையை தருகின்றன. நம் தேசத்திற்காக அவர் கண்ட கனவுகளை நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டுள்ளோம் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அம்பேத்கரின் பாதையில் மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் பல தசகங்களாக ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அனைத்து வகையான பாகுபாடுகளில் இருந்தும் இந்தியாவை விடுவிக்க பாடுபடுவதே அம்பேத்கருக்கு செலுத்தும் உண்மையான மரியாதை எனவும் தெரிவித்துள்ளார். டாக்டர் அம்பேத்கரின் அளப்பரிய பணிகளை எந்நாளும் நினைவு கூர்ந்து போற்றிடுவோம் என அவரது நினைவு நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்திய அரசியல் சாசனத்தின் சிற்பி, ஒடுக்கப்பட்ட மக்களின் விடிவெள்ளி அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் போற்றக்கூடிய சட்ட திட்டங்களை நமக்கு வகுத்து தந்து
ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திரத்தோடும் சமநிலையோடும் வாழ்வதற்கான அடிப்படையை ஏற்படுத்தியவர் என பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் அம்பேத்கரின் அளப்பரிய பணிகளை எந்நாளும் நினைவு கூர்ந்து போற்றிடுவோம் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பாபர் மசூதியின் இடிப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதால் நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் கடந்த 1992ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியன்று பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய அமைப்பினர் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியை துக்க தினமாக கடைபிடிப்பதோடு அன்று கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். பாபர் மசூதி இடிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் நாடு முழுவதும் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழக ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், கோவை, மதுரை, ஈரோடு, சேலம் உட்பட அனைத்து முக்கிய ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். சென்னையில் பலத்த பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்காமல் இருந்திருந்தால் தொடர்ந்து இன்னமும் கர்நாடக முதலமைச்சர் பதவியில் இருந்திருப்பேன் என மதச்சார்பற்ற ஜனதா தளம் தலைவர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இதுகுறித்து திடீரென கருத்து தெரிவித்தார். கடந்த 2006-2007ஆம் ஆண்டுகளில் பாஜகவுடன் உறவு வைத்திருந்தது போல் தொடர்ச்சியாக அக்கட்சியுடன் இணைந்து செயல்பட்டிருந்தால் முதலமைச்சர் பதவியே இழந்திருக்க மாட்டேன் என்று கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாகவே அரசியலில் தான் அனைத்தையும் இழந்துவிட்டதாக குமாரசாமி அப்போது வேதனையுடன் தெரிவித்தார். கடந்த தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு குமாரசாமி முதலமைச்சரான போதும் பாஜகவினரின் குதிரை பேர அரசியலால் அவர் பதவி இழந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை மணலி விரைவு சாலையில் கண்டெய்னர் லாரிகள் சாலைகளை ஆக்கிரமித்து நிற்பதால் பொதுமக்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கும் மேலாக பொதுமக்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். சென்னை மாதவரம் மஞ்சம் பக்கத்தில் இருந்து காசிமேடு வரை ஏற்றுமதி இறக்குமதிக்காக செல்லும் கனரக லாரிகள் அணுகு சாலை வழியாக தினம்தோறும் வரிசையில் சென்று கொண்டிருந்தன. ஆனால் தற்போது ஒரு வாரமாக போக்குவரத்து போலீசாரின் அலட்சியத்தால் வரிசையில் நின்ற வாகனத்தை பொதுமக்கள் செல்லும் சாலையில் அனுப்பிவிடுவதால் இரு பக்கமும் இருசக்கர வாகனங்கள், கார்கள், பேருந்துகள் எதுவும் செல்ல முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்கும் மேலாக நீடிக்கும் இந்த பிரச்சினையால் அப்பகுதி மக்கள் சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். மணலி விரைவு சாலையில் உள்ள தெரு விளக்குகள் எரியாததாலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகின்றனர். பொதுமக்கள் அவசர தேவைகளுக்கு மருத்துவமனைகளுக்கு கூட செல்ல முடியாத நிலையில் போக்குவரத்து நெரிசல் மணலி விரைவு சாலை பகுதியில் பெரும் பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. வங்கக்கடலில் உருவான புரெவி புயல் மேலும் வலுவிழந்து மன்னார் வளைகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இலங்கை திரிகோணமலை அருகே உருவான புரெவி புயல் தமிழகத்தை நோக்கி நகர்ந்தது. ஆனால் அது கரையை கடக்காமல் குறிப்பிட்ட தொலைவில் தொடர்ந்து நிலை கொண்டிருந்தது. இதன் காரணமாக கன்னியாகுமரி தொடங்கி தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாற்றம் அடைந்த புரெவி புயல் சின்னம் தற்போது மேலும் வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. தொடர்ந்து மன்னார் வளைகுடாவில் அது நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாகவும் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை, தீநகர், கிண்டி, திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அம்பத்தூர், ஆவடி, பட்டாபிராம், கொளத்தூர், குரோம்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. அதிகாலை முதல் கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுப்பகுதியான கருங்குழி, மேல்மருவத்தூர், அச்சிறுப்பாக்கம், செய்யூர், ஆத்தூர், ஒரத்தி ஆகிய பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது. இதேபோல் தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர்,
ஆதம்பாக்கம், மடிப்பாக்கம், கேளம்பாக்கம், சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை உள்ளிட்ட இடங்களிலும் காலை முதல் மழை பெய்து வருகிறது. சென்னையை அடுத்த குன்றத்தூர் அருகே உள்ள பரணிபுத்தூர் ஊராட்சியில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கியிருப்பதால் நோய் பரவும் ஆபத்து உள்ளதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்துள்ளனர். பரணிபுத்தூர் ஊராட்சி ஸ்ரீனிவாசம் நகர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு மழை நீருடன் கழிவு நீரும் ஒன்றாக கலந்து தேங்கி நிற்பதால் மிகுந்த துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் முழங்கால் அளவிற்கு நிற்பதால் அதில் பாம்பு, பூரான் போன்ற விஷ பூச்சிகள் மிதந்து வருகிறது. நோய் தொற்றும் பரவும் ஆபத்தும் உள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதிவாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நவம்பர் டிசம்பர் மழை வந்துட்டாலே எங்கள் ரோடு ஃபுல்லாக வாட்டர் வந்து பிளாக் ஆகிடுதுங்க சார். குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க யாருமே வெளியிலே வர முடியல சார். அதனால பாம்பு, பல்லி இதெல்லாம் வந்துடுது. வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் தண்ணி புழுந்துருது சார். இதை வந்து நாங்களும் எல்லா கார்பரேஷன் ஆளுங்க எல்லாத்தையும் ஃபோன் அடிக்கிறோம். எங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஊராட்சி தான் சார். எவ்வளோ முயற்சி எடுத்தும் கரெக்டாக யாரும் வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க சார். கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மன்னார்குடி அருகே தரைப்பாலம் பழுதடைந்து உணவு உள்ளிட்ட மருத்துவ வசதி பெற முடியாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். புரெவி புயல் காரணமாக கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக பெய்து வரும் கனமழையால் திருவாரூர் மாவட்டம் பாலையூர் நத்தம் கிராமத்தில் இருந்து திருமக்கோட்டையை இணைக்கும் தரைப்பாலம் பழுதடைந்தது. இதனால் இந்த பாலத்தை பயன்படுத்தி வரும் பாலையூர் நத்தம், பாளையக்கோட்டை, பரஸ்பரம் உள்ளிட்ட கிராம மக்கள் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாமல் பரிதவித்து வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் இது வந்து தினந்தோறும் ஒரு 200லேருந்து 250 இருசக்கர வாகனங்களும் அப்புறம் வந்து ஒரு 100 4 சக்கர வாகனங்களும் கடந்து செல்கிற ஒரு பாதை, பிரதான பாதை. இது வந்து இன்றைக்கி நாளெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து அரசு கவனத்துக்கு மீடியாக்கள் கொண்டு போய் விரைவாக எங்களுக்கு இந்த பாலம் முழுமையாக சீர் செய்யப்படணும். இந்த மாதிரி பேரிடர் காலங்களை நாங்கள் வந்து கடந்து செல்கிறதுக்கு இந்த அரசு வசதி செய்து தரும் என்று நினைக்கிறோம். இந்த பாலம் வந்து சுமார் 40 ஆண்டு காலமாகுது இதை கட்டி. இதை புனரமைக்கல. இதை மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையம் இங்கே தான் அருகாமையில் இருக்குது. ஆனால் போக முடியல. எல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. ஒரு 4 கிலோமீட்டருக்கு போக வேண்டிய பாலம் ஒரு 8-10 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இதை வந்து அரசு கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு விரைவாக இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும். பேரிடர் மீட்பு காலத்தில் இங்கே தங்குறது கூட வசதி கிடையாது. இது வந்து ஒரு 4 பக்கமும் நீர்நிலையை சுற்றி உள்ள ஒரு பகுதியாக இருக்குது. இங்கே வந்து மக்களை பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அவதிப்படுறாங்க. இது விரைவாக இதை நடவடிக்கை எடுத்து ஒரு தீர்வு காணணும்னு இது மூலியமாக கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வரும் கனமழையால் கடல்கொடை என்னும் மலை கிராமத்தில் உள்ள பாலம் சேதமடைந்தது. இதனால் கிராம மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே நாகப்பட்டினம் மாவட்டம் வெட்டாற்றின் குறுக்கே விளாம்பாக்கம் கோக்கூர் 2 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்டிருந்த மரப்பாலம் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனை அப்பகுதி இளைஞர்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். பாலம் இல்லாமல் பொதுமக்கள் அக்கறைக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். உடனடியாக நிரந்தர பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கடுவந்தோண்டி கிராமத்தில் உள்ள நயினார் ஏரியை 2ஆக பிரித்து நடுவே தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணியை தனியார் நிறுவனம் செய்து வருகிறது. இந்த சாலையை அமைப்பதால் தண்ணீர் உயரம் விரைவில் ஏற்படுவதால் ஊருக்கு போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் கரையை பலப்படுத்த தனியார் நிறுவனம் தவறிவிட்டதாக கூறி ஜெயங்கொண்டம் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியை நகராட்சி அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பெய்த தொடர் கனமழையினால் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 45 ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் 4 அடி அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. சிவகங்கை குளத்தில் தண்ணீர் வெளியேறும் கால்வாயில் ஏற்பட்டுள்ள அடைப்பை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என கோவில் தீட்சிதர்கள் கோரிக்கை விடுத்தனர்.
இதனையடுத்து நகராட்சி அதிகாரிகள் தில்லை காளிகோவில் குளத்திற்கு செல்லும் கால்வாய் அடைப்பை சரி செய்து வருகின்றனர். 3 மோட்டார் பொருத்தி தண்ணீரை வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி அருகே வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் அறுவடைக்கு தயாராக இருந்த 150 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நெல் மணிகள் முளைத்துவிட்ட அவலம் நிகழ்ந்துள்ளது. புதுச்சேரியை அடுத்த சோரப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு, செல்லிப்பட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளை பொன்னி உட்பட பல்வேறு நெல் ரகங்களை விவசாயிகள் பயிர் செய்துள்ளனர். நெற்பயிர்கள் அனைத்தும் அறுவடைக்கு தயாராக இருந்தன. இந்நிலையில் அடுத்தடுத்து வீசிய நிவர் மற்றும் புரவி புயல் காரணமாக பெய்த கனமழையால் அனைத்து விளை நிலங்களிலும் மழைநீர் தேங்கியது. தேங்கிய மழைநீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் தவித்தனர். வடிகால் வாய்க்கால்கள் அனைத்தும் தூர்வாரப்படாததுதான் இந்த நிலைக்கு காரணம் என கூறும் விவசாயிகள், அரசு முறையாக வாய்க்கால்களை தூர்வாரி பராமரித்து இருந்திருந்தால் இந்த அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது என்று வேதனை தெரிவித்துள்ளனர். நீரில் மூழ்கியுள்ள 150க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த பொன்னி நெல் முழுவதுமாக முளைத்ததால் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பைசாவோட எடுத்து இது பண்ண முடியாது, ஃபுல்லாக வீணாக தான் போகும். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அப்பாவுக்கு உதவியாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன், விவசாயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் அவரோட சேர்ந்துக்கிட்டு. இப்போ தான் தெரியுது ஒரு விவசாயியோட கஷ்டம் என்ன அப்படின்றது. இப்போ இதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான வடிகால் பராமரிப்பு இல்லாததாலையும் தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லாததாலையும் தான். என்ன பண்ணணுன்றது அரசாங்கம் தான் இப்போ முடிவு பண்ணணும். இந்த தொடர் மழை காரணத்தால் இந்த 100 ஏக்கர் நெல்லும் வீணாகிற நிலையில் இருக்குது. இந்த பாருங்கள், இதுக்கான நெல் எல்லாமே முளைச்சி போயிருக்கு. இந்த நெல் எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. நாங்கள் எடுக்கணுன்னா கூட இது செலவு தான். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபா, முதல்ல 30,000 ரூபா வரைக்கும் அது செலவு பண்ணியிருக்கோம். இது காரணம் என்ன, ஏரி பகுதி இருக்குது. இந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு வழி இல்லாமல் எல்லாரும் வாய்க்காலை தூத்துட்டாங்க. அந்த வாய்க்காலை ஒழுங்காக சீரமைச்சிருந்தாங்கன்னா இந்த வடிகால் தண்ணி போயிருக்கும், எங்களுக்கு நெல் பயிர் கிடைச்சிருக்கும். இந்த நெல் பயிர் கிடைக்காததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வடிகால் வாய்க்காலை யாரும் பராமரிப்பு பண்ணாமல் தூர் வராமல் இருக்கிறது தான் காரணம். செய்திகள் தொடர்கின்றன. தமிழக நிகழ்வுகள் மேலும் சிலவற்றை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் கொள்ளை போன சம்பவத்தில் மேலும் 6 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி வழியாக செல்லும் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த அக்டோபர் மாதம் 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக 2 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளிகளான ரஜேந்தர் சௌஹான், பவானி சிங், கமல் சிங், பாரத் அஸ்வானி, ஹேம்ராஜ், அமீர்கான் ஆகியோரை கைது செய்தனர். திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட 4 லாரிகள் மற்றும் 1 காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேட்டூர் போக்குவரத்து துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சந்திரமௌலி தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேட்டூர் போக்குவரத்து துறை அலுவலகத்தில் இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளனர். இடைத்தரகர்கள் மற்றும் பணியாளர்களை உள்ளே வைத்துக் கொண்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அதிரடி சோதனையில் ஏராளமான பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாம்பரம் சுற்று வட்டாரத்தில் சாலைகளில் ஆறு போல் ஓடும் மழைநீரால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர், அமுதம் நகர், முல்லை நகர், சாந்தி நிகேதன் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் நாலாபுரமும் சாலைகளில் மழைநீர் ஆறு போல் ஓடுகிறது. தரைத்தளத்தில் உள்ள பெரும்பாலான வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது. இதேபோல் வரதராஜபுரம், பிடிசி காலனி, அஷ்டலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர், ராயப்பா நகர் உள்ளிட்ட அடையாறு கரையோரம் உள்ள பகுதிகளிலும் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை பள்ளிக்கரணையில் மின்சாரம் தாக்கியதில் தந்தை கண்முன்னே மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை சாய் பாலாஜி நகரைச் சேர்ந்த சரவணன் என்பவர்
கொத்தனாராக பணி செய்கிறார். இவரது மகன் சந்தோஷ் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று வீட்டின் முதல் மாடியில் சுவிட்ச் போர்டில் சரவணன் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்ட போது அங்கு வந்த சந்தோஷ் எதிர்பாராத விதமாக சுவிட்ச் போர்டில் கைது வைத்துள்ளார். இதில் மின்சாரம் தாக்கி சந்தோஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மதுராந்தகம் அருகே அறுவடைக்கு தயாரான 250 ஏக்கர் நெல் பயிர் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஈசூர் பகுதியில் கனமழை காரணமாக 250 ஏக்கரில் நடப்பட்டிருந்த நெற்பயிர் மழைநீரில் மூழ்கியுள்ளது. இதனால் அவை அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் 10 முதல் 20 நாட்களில் அறுவடைக்கு தயாராக உள்ள இப்பயிர்கள் அனைத்தும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுபோல இப்பகுதியை சுற்றியுள்ள பூதூர், வல்லிபுரம் ஆகிய பகுதிகளிலும் உள்ள விவசாய நிலங்களிலும் அறுவடைக்கு தயாரான பல ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடுவதாக கூறி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் அராஜக செயலில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திமுக சார்பில் அரியலூர் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவல்துறையினர் வைத்திருந்த தடுப்பு அரண்களை தூக்கி எறிந்துவிட்டு திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. இதனிடையே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உருவ பொம்மையை எரித்ததை கண்டித்து பெரம்பலூர் மாவட்டத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மின் பழுது நீக்கும் போது உயிரிழந்த தற்காலிக மின் ஊழியருக்கு நிவாரணம் வழங்கிடக் கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட தேவராஜ் நகரைச் சேர்ந்த முருகன் கடந்த 10 ஆண்டுகளாக கடமலைகுண்டு மின்வாரிய அலுவலகத்தில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வந்தார். இவர் தேவராஜ் நகர் பகுதியில் மின் பழுது ஏற்பட்ட ஒரு வீட்டில் அதனை சரிசெய்ய முயன்றபோது மின் கம்பத்திலேயே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்த முருகனின் உறவினர்கள் கடமலைக்குண்டு மின்வாரிய அலுவலகம் முன்பு முருகனின் இறப்பிற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆண்டிப்பட்டி வருசநாடு சாலையில் 2 மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர் மழையின் காரணமாக சென்னை மாங்காடு அடுத்த கோவூர் தர்மராஜா கோவில் தெருவில் உள்ள பழைய வீடு ஒன்று இன்று அதிகாலை இடிந்து விழுந்தது. சென்னை மாங்காடு அடுத்த கோவூர் தர்மராஜா கோவில் தெருவில் திருமலை என்பவருக்கு சொந்தமான வீடு உள்ளது. 40 ஆண்டு காலம் பழமையான இந்த வீட்டில் மழை காரணமாக நீர் வடிந்து வந்தது. இதனால் திருமலை தனது குடும்பத்தினருடன் அருகில் உள்ள வேறொரு வீட்டில் குடியேறினார். இன்று அதிகாலையில் கோவூர் பகுதியில் கனமழை பெய்த நிலையில் அவருக்கு சொந்தமான பழமையான கட்டிடம் இடிந்து விழுந்தது. வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் உயிர் சேதம் தடுக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.